எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பொங்கல் திருவிழா ஒரு மாநாடு போல் காட்சியளித்ததாக கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் விரைவில் ஐஜேகே மாநாடு நடத்தவிருப்பதாகவும் கல்வி, விளையாட்டு, அரசியல் என தான் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வேன் என தெரிவித்துள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் பாரிவேந்தர் மாணவர் மன்றம் மற்றும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் பத்மபிரியா ரவி, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸின் மேலாள் இயக்குநர் மணிமங்கை சத்யநாராயணன் உள்ளிட்ட விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமானது கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் விளையாட்டு மட்டுமல்லாமல் பொங்கல் உள்ளிட்ட பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் முன்னணி வகிப்பதாகவும், இதுவரை எந்த கல்லூரியிலும் இல்லாத அளவுக்கு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இவ்வளவு ஆர்கனைஸ்டாக நான் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் தலையாக இருக்குது. ஏற்கனவே ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய ரெக்கார்டை புதுப்பிக்கிறீங்க அல்லது அதிகரிக்கிறீங்க. இந்த முறையும் அப்படி அதிகரிப்புக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் விரைவிலேயே ஒரு மாநாடு போடணும், எல்லோரும் போடுற மாதிரி ஐஜேகே மாநாடு போட போகிறோம். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாரிவேந்தர் எதை செய்தாலும் சரியாக செய்வார். அது கல்வியாக இருந்தாலும் அல்லது விளையாட்டாக இருந்தாலும் அல்லது கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பார். அதனால் இது எத்தனையோ விழாக்கள் இங்கே எடுக்கிறீங்க, எத்தனையோ பெருமைகளை சேர்த்திருக்கிறீர்கள். அது கல்வியானாலும் சரி, விளையாட்டானாலும் சரி. குறிப்பாக விளையாட்டில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அள்ளி குவித்து கொண்டு இருக்கிறோம். ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு விழாக்கள் எடுப்பதிலும், குறிப்பாக பொங்கல் விழா எடுப்பதில் நாளுக்கு நாள் உங்களை மெருகேற்றி மிக சிறப்பாக உங்களுக்கு தரமான ஒரு அது உங்களுக்கு நினைக்கிறேன். யார் யார் எந்த காலேஜ் எதை பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு அதில் முதலிடத்தில் இருப்பீர்கள் நம்புகிறேன். அதோடு மட்டுமில்ல, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்களாக நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆக இதே நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டு தொடரணும். தொடர்ந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு மேலேயே நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் உச்சத்தை தொடும்.